எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காரில் இல்லை வேனில் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சாமி ஹேங் பண்ணியிருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு டைப் தான் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட ஆர்ட்ரு. அவங்க கேபில் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அவங்க குலதெய்வ ஃபோட்டோ அது. நான் 2:1 அந்த ரேஷியோவில் தான் ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கோஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக இந்த ஷேப் எடுத்திருக்கேன். ஒரு மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த ஷேப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கோல்டு கிளிட்டர்ஸ்கள் அது வந்து நான் கோல்டு ஃப்ளக்ஸ் போட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மல் கோட்டிங் பண்ணிக்கணும். ஒரு 2 சென்டிமீட்டர் கணக்கு அந்த கோட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுறணும். அதுக்கடுத்தது நம்ம ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட்டு போட்டு அதை லேமினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டிக்கர் டைப்பாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் ஊற்றணும். ஊற்றி முடித்ததுக்கு பிறகு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம எங்கே பண்ண போகிறோமோ அதுக்கு அடி சைடு வந்து நம்ம லாக்டஸ் வச்சு ஒட்டிக்கணும். மேலே வந்து நான் ஃப்ரண்ட்டு பேக், அதாவது காரில் தொங்கும்போது பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சைடு வந்து அவங்க குலதெய்வ ஃபோட்டோவும், ஒரு சைடு வந்து விநாயகர் ஃபோட்டோவும், இந்த முருகர் ஃபோட்டோவும் வச்சுட்டு அவங்க கேப் நேமும் எழுதியிருக்கேன். இது எல்லாமே ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி முடிச்சுட்டு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக கவர் பண்ணிடணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நார்மல் ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு ப்ரிண்ட்டு போட்டுட்டு அதை லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டி வந்து இன்னும் சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும். ஒவ்வொரு ரெசின் ஆர்டர் வர வர நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரெசின் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கனால நான் அதிகமாக வந்து இதுக்குன்னு வந்து தனியாக வீடியோ எடுக்கிறதில்ல. ஆர்டர்ஸ் வரும்போது எனக்கு வர்றதப்போ நான் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை இதை எப்படி பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ரெசின் ப்ராடக்ட்டுன்றப்போ நம்ம இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு பண்ணும்போது இது நல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் பேக் சைடு வந்து அந்த லாக்டஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இருக்கிறத அப்படியே பீல் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃப்ரண்ட் சைடை வந்து அப்படியே க்ளீனாக நீட்டாக இருக்கும். இப்போ வந்து மேலே ஒரு ஹோலு, கீழே ஒரு ஹோல் போட்டு நான் வந்து கீழே வந்து அந்த டேசல் மாதிரி போட்டிருக்கேன். மேலே வந்து அந்த கண்ணாடி ஃப்ரண்ட்டில் வந்து மாட்டுற மாதிரி அதையும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.